ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுறது, பக்காவாக டிசைன் பண்ணுறது, பக்காவாக ஒர்க் பண்ண வைக்கிறது, இதை எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். மற்ற எல்லா ஃபேஸஸை விட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்க்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வேணாலும் வாங்குகிறோம். 500 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 5000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 50,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். நம்மளுடைய நீட்ஸை டிபெண்ட் பண்ணி வாங்குகிறோம். ஆனால் வாங்கின அடுத்த செகண்ட் நம்மளுடைய செல்லர்கிட்ட நம்ம கேட்குற விஷயம் இதோட வாரண்டி, கேரண்டி தான். ஏன்னா இன்கேஸ் அந்த ப்ராடக்டில் ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம அதை மாற்ற முடியணும், இல்லை அதை சர்வீஸ் பண்ண முடியணும். அதே மாதிரி நம்மளுடைய சாஃப்ட்வேரை கண்டிப்பாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய சேஞ்ச் மாறுது அப்படின்னா நம்ம விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். அந்த பொருளை வாங்கிட்டு அவ்வளோதான், நான் வந்துட்டு கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு டெவலப்பர் ஒதுங்கிட்டாங்க, செல்லர் ஒதுங்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு அது அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடையாது. ஏதோ ஒரு சேஞ்ச் வருது, நம்ம ஏதோ ஒரு பிளானில் நம்ம அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டோம். ஆனால் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சேஞ்ச் மாறுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க மெயின்டெனன்ஸ் பீரியடை அவங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேஸ். நம்ம SDL சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்லேயே இந்த சேஞ்சஸ்லாம் நான் பண்ண போகிறேன், இந்த சேஞ்செல்லாம் நான் பிளான் பண்ணி அன்பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன் ஃப்யூச்சரில் நடக்குது, இல்லை திடீர்னு ஒரு பக் வருது, அதை நான் சால்வ் பண்ணணும், ஏதோ ஒரு எரர் நடக்குது, அந்த எரரை டெவலப்பர் தான் சால்வ் பண்ணி கொடுக்கணும். இல்லை நான் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹார்ட்வேர் மெட்டீரியலை மாற்றுறேன், அப்போ நான் என்ன பண்ணாலும், இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு நார்ம்ஸ், நான் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் பொழுது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டிங் ஏஜ் 18 அப்படிங்கிறத திடீர்னு மாற்றுறாங்க, மாற்ற போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 17 போடலாம் அப்படின்ட்டாங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்க அப்ளிகேஷன் 18 தான் எலிஜிபிளாக இருக்கும். இன்கேஸ் அதை 17 மாற்றினாங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த சாஃப்ட்வேரை அவங்க டெவலப்பர் அப்டேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ்க்கும் இருக்குது. இதோட கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா பக் ஃபிக்ஸிங். அதாவது நம்ம இப்போ சாஃப்ட்வேரை நம்ம யூசர் கையில் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு எரர் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த எரரை எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது பக் ஃபிக்ஸிங். அடுத்தது என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். சில ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ்ஸ் பண்ணி கொடுக்குறது. இதை விட இது இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க, அதை டெவலப்பரே யூசருக்கு பண்ணி கொடுக்குறது. இதெல்லாம் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை உங்களை சாஃப்ட்வேரை ஆட் பண்ணோம்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸை இந்த சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணோம்னா முன்னாடி விட ரிசல்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், முன்னாடி விட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அதே என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் முன்னாடி மாதிரியே தான், இன்னும் இப்போ பண்ணிகிட்ருக்கதை விட இன்னும் நல்ல ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் அது கொடுக்குதா, நல்ல ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னா பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அது பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். அடுத்து போர்ட்டிங் அண்ட் மைக்ரேஷன். நம்மளுடைய சாஃப்ட்வேரை வேறு ஓஎஸில் ரன் பண்ண முடியுதா, வேறு சிஸ்டமில், வேறு என்விரான்மெண்ட்டில் கொண்டு போகும்பொழுதும் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். இன்கேஸ் அதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா, இல்லைங்க இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணோம், இப்போ இதை மாற்றுறோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இது நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க, எனக்கு எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு யூசருக்கு டெவலப்பர்கிட்ட கேட்டால் அவங்க கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்தே ஆகணும். ரீஇன்ஜினியரிங். என்னுடைய ஒர்க் இப்படி நடந்துட்டுருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் மாற்றணும், இதில் இந்த எடிட்ஸ் எல்லாம் பண்ணணும், மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா அதை இந்த டெவலப்பர்ஸ் பண்ணி கொடுக்கணும். இங்கே இப்படி பண்ணிகிட்ருக்க இந்த ஒர்க் எனக்கு செட் ஆகலைங்க, எடிட் பண்ணி கொடுங்க, மாற்றி கொடுங்க. அப்போ அதை வேறு மாதிரி நம்மளுடைய சாஃப்ட்வேரை, அந்த சாஃப்ட்வேரோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி கொடுக்கணும். டாக்குமெண்டேஷன். அப்போ நான் என்ன எடிட் பண்ணாலும் முக்கியமான வேலை அது டாக்குமெண்டேஷன். அப்போ நம்மளுடைய சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும், பர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த வேலை முக்கியம் அப்படின்னா சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். இப்போ டெவலப்பர்ஸ் தான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும். அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னா கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்,
பேட்சிங், அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ், பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த பேட்சிங் வந்து மேக்ஸிமம் இல்லை, 4 தான் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் நம்மளுடைய சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்மளுக்கு வந்துருச்சு, அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறது தான் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், அதாவது வந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறது. அடுத்தது பேட்சிங். பேட்சிங்னா என்னென்னா, நம்மளுடைய சாஃப்ட்வேர் என்ன ஆகிட்டுருக்கு, எமர்ஜென்சியாக ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு, எமர்ஜென்சியாக எங்கள் தயவு செஞ்சு இதை சரி பண்ணி கொடுங்க, இது உடனே இருந்தால் தான் என்னுடைய சாஃப்ட்வேர் இந்த ரிசல்ட் வர முடியும் அப்படின்னு ரொம்ப எமர்ஜென்சி பண்ணி நம்ம டெவலப்பர்கிட்ட பண்ணுறோம் அப்படின்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுடைய தேவையான ரிசல்ட் கிடச்சிடும். ஆனால் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, நம்ம அறக்க பறக்க பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனால அவங்க இன்டெப்த்தாக உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன பண்ணணும், ஆக்சுவலாக எங்கேருந்து எரரோட ரூட் என்னன்னு இன்டெப்த்தாக போய் ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான என்ன பிரச்சனையை சரி பண்ணணும்னு அப்போதைக்கு மேம்பூச்சா பூசி கொடுக்கறதுனால இது அவ்வளோ இன்டெப்த்தான ரிசல்ட்ஸை கொடுக்கறது. அதாவது ஃப்யூச்சரில் மறுபடியும் அதே எரர் அதே இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பேட்சிங். அடுத்தது அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ். நம்மளுடைய சாஃப்ட்வேரை வேறு இடத்துக்கு கொண்டுட்டு போனால், வேறு ஓஎஸ் ரன் பண்ணால், வேறு மாதிரி அதில் சேஞ்சஸ் பண்ணும் பொழுது அது அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை அவங்க பார்த்து கொடுக்கணும். அடுத்தது பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ். பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும், எனக்கு வந்து ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் எனக்கு வேணும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய சிஸ்டம் வேணும், அதுக்காக வர்றது தான் இந்த பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ். அடுத்தது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, என்னுடைய டேட்டாலாம் டெலீட் ஆகுது அப்படின்னா எனக்கு அவங்க வந்து பேக்கப்புக்குள்ள ஃபெசிலிட்டி அவங்க வந்து பண்ணி கொடுக்கணும். இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிட்டா இந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்குள்ள தான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் வந்து 2 வகையாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரோஆக்டிவ், இன்னொன்று ரியாக்டிவ். ப்ரோஆக்டிவ் அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுங்க அப்படின்னு முன்னாடியே பண்ணி வச்சு அந்த பிரச்சனையை வர விடாமல், இல்லை வந்தாலும் அதை ஸ்டேபிள் பண்ணி அதை டேக்கிள் பண்ணி வெளியில் வர சொல்யூஷன் கொடுக்கறது வந்து இந்த ப்ரோஆக்டிவ் மெயின்டெனன்ஸ். அடுத்து ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் என்னன்னா, மிஸ்டேக் வந்துருச்சு ஆனாலும் கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், அது வந்து ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ். ப்ரோஆக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது. இந்த ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுனா அட்ரஸிங் ப்ராப்ளம், இதுதான் பிரச்சனை, அதை நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்குறது தான் இந்த ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இவ்வளோ தாங்க சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். தேங்க்யூ.